வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பார்க்குறதுக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, நம்ம எந்த விதமான ஃபுட் கலர் எதுவுமே இதுக்கு யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. 300 கிராம் அளவுக்கு கேரட் எடுத்துருக்குறேங்க. அதோட தோலெல்லாம் சீவிட்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது போல் இப்போ இதை ஒரு குக்கரில் போட்டுட்டு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 4 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கிறலாங்க. பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. 4 விசில் விட்டுருக்குறேன். இப்போ இதை நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. பாருங்கள் இந்தளவுக்கு சாஃப்டாக நல்லா வெந்திருக்கும். இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை நல்லா நைஸாக அரைக்கணுங்க. 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த கேரட்லேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும். இப்போ இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் இது போல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். 6 மாத குழந்தை கூட இதில் லைட்டாக உப்பு கலந்து ஊட்டி விடலாங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறலாம். இதில் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாங்க. 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சுட்டு அந்த சின்ன கட்டிகள் எதுவும் இல்லாதது போல் இது போல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இது போல் நல்லா கலந்துட்டு நம்ம அடுப்பில் வச்சுக்கலாங்க. அடுப்பில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷத்துலேயே கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். பாருங்கள் நம்ம எந்த விதமான கலருமே சேர்க்கலை. அந்த கேரட்டோட நேச்சுரல் கலரே பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா திக்காயிட்டு வந்திருக்கு. இந்த நேரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். மொத்தமாகவே இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நெய் இருந்தால் போதுங்க. உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் நல்லா கலந்து விடலாம். ஒரு 1/4 மணி நேரம் கலந்து விடும் பொழுது நல்லா திக்காயிட்டு திரண்டு வர ஆரம்பிச்சிருங்க. பாருங்கள் இது போல் நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிரும். பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாது. நான்ஸ்டிக் பாத்திரமாக இருந்தால் நமக்கு நல்லா ஈஸியாக இருக்குங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு நெய் தடவுன பாத்திரத்துக்கு மாற்றிடலாங்க. மாற்றிட்டு இது லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிறலாங்க. பாருங்கள் இப்போ 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்குறேன். இது லைட்டாக அப்படி நீக்கி விட்டாலே போதுங்க, ஒட்டாமல் வந்துடும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு, இப்போ இதை நம்ம தேவையான அளவுகளில் கட் பண்ணி எடுத்துக்கிற போகிறோங்க. பாருங்கள் அதை கட் பண்ணும் பொழுதே அதோட பதம் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு தேவைன்னா இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அதோட பதம் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இதை டெசிகேட்டட் கோகனட்டில் நான் புரட்டி எடுத்துக்கிற போகிறேன். நீங்கள் அப்படியே சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம், சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப சுவையான ஆரோக்கியமான ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி செஞ்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.